இப்பெல்லாம் புதுசா பிரசவித்த தாய்மார்களுக்கு இருக்க பெரிய சந்தேகமே, என் பால் குழந்தைக்கு பத்துமா? பால் ஊறணும்னா என்ன பண்றது? அதுதான் அவங்களோட மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. உங்க குழந்தை எப்பெல்லாம் தூங்குறாங்களோ, பக்கத்துல குழந்தை வாசப்படுற தூரத்துல படுத்து தூங்கிக்கோங்க. இருட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல டியூப்லைட்டை போட்டு தூங்குனீங்கன்னா தூக்கம் நிம்மதியாவே இருக்காது. ஒரு டிம் லைட்டோ இல்ல கர்டன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோ நல்லா தூங்க ஆரம்பிங்க. 3வது மன நிம்மதி. ஓகே, வேற எந்த தேவையில்லாத விஷயத்தையும் மனசுல போட்டு ஒளிப்பிக்காதீங்க. உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்க குழந்தைய நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவையான அளவு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. போர் அடிக்கும் போது மட்டும் உங்க ஹாபி என்னவோ அதை பண்ணிக்கோங்க. அது இல்லாம பால் பத்துதா, பால் அளவு எவ்வளோ இருக்கு, குழந்தை எடை எவ்வளோ இருக்கு அப்படின்னே உன்னிப்பா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பால் அளவு கம்மியாக ஆரம்பிச்சிடும். இது 3 மட்டும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைய தாய்மார்களால எந்த கவலையும் இல்லாம அவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியும்.